எனக்குன்னே வருவீங்களாடா? எங்கேருந்து தான் இந்த மாதிரியெல்லாம் கிளைண்ட்ஸ் வராங்கன்னு எனக்கு தெரியல. எப்போயும் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இல்லை பேக்கிங் பண்ணுறது, அப்படியும் இல்லைன்னா ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக போடுவோம். பட் இந்த தவிர்த்து ஒரு நெகட்டிவ் சைடை வந்து யாரும் மோஸ்ட்டாக ஷேர் பண்ண மாட்டாங்க. எப்போ அவங்களுக்கு பெரிய சம்பவம் நடக்குதோ அப்போ தான் அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு ஜுவல் கிரேவிங்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஜெயஸ்ரீ ஹியர். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்ட ஒரு சீனை பற்றி தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். சாட்டர்டே நைட் ஒரு 9:30க்கு நமக்கு மெசேஜ் பண்ணாங்க. அதுவும் வந்து 10 மினிட்ஸில் ஒரு கொரியரை வந்து அவங்க டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் சொன்னேன், ஓகே மேம், வி வில் ட்ரை ஆர் பெஸ்ட் அப்படின்னு தான் சொன்னேன். பிகாஸ் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் எனக்கு எல்லா வேலையும் நான் போட்டுட்டு ஹேவ் டு கோ டு த ஸ்டுடியோ அண்ட் பேக்கர் ஆர்டர். என்னால் போய் கொரியர் போட முடியுமா இல்லையா அப்படிங்கிறது, இது பாசிபிளாக இல்லையாங்கிறது யோசிக்கிறதுக்காச்சும் நான் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு அந்த டைம் வேணும். பட் அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு டெஸ்ட் வச்சாங்க. என்னால் இப்போ பே பண்ண முடியாது, பட் ஐ வில் பே ஆன் April 12th அப்படின்ட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க April 12th சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்ன வேர்டை எடுத்துக்கிட்டு நிஜமாக அப்போ பே பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் பிகாஸ் எவ்ரி டைம் அவங்க ஆர்டர் பண்ணுறப்போ ஒரு க்ரெடிட்டில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி அவங்க பேமெண்ட் வந்து போடுறதுக்கு நான் போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வேறு சிட்டிக்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன், அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கூட ரொம்ப ஃபைனல் டிப்பில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் கொடுத்ததை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதா, இல்லை அவங்க பே பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நினச்சி சேடாக ஃபீல் பண்ணுறதான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். April 12th அன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் பண்ண மாட்டி நாங்கள் அந்த கொரியரை வந்து உங்களுக்கு போட்டு விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ஷியல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்க போயிட்டேன். ஸோ அரௌண்ட் ஒரு 10:30க்கு திரும்ப மெசேஜ் பண்ணி எனக்கு இன்றைக்கே கொரியர் போட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அட்வான்ஸ் மட்டும் போட்டு கொரியரும் போட சொல்கிறாங்க. யாருடா இந்த டைமில் கொரியர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க? இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க?